ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். த்ரோட் இன்ஃபெக்ஷன்னால் எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி ஐட்டம் எல்லாத்துக்குமே செய்யக்கூடிய சைட் டிஷ் பார்க்க போகிறோம். கேப்சிகம் கிரேவி. இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ, தேங்காய் திருவல் கொஞ்சம், ஜீரகம், சோம்பு, கசகசா, எண்ணெய் தேவையான அளவு, அப்புறம் தாளிப்புக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தேவையான அளவு உப்பு, தண்ணி இதெல்லாம் சேர்க்க போகிறோம். எப்போவுமே நம்மளுக்கு சைட் டிஷ் ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா போர் அடிச்சிடும். ஸோ அதுக்கு நான் கேப்சிகம் என்கிட்ட இருந்ததுனால அதை வச்சு எப்படி கிரேவி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தக்காளி 2 தக்காளி, பூண்டு 4 பல், இஞ்சி 1 இன்ச்சு எடுத்தாச்சு. 1 இன்ச் அளவு எடுத்தாச்சு. இது எல்லாத்தையும் தேங்காய், இஞ்சி, பூண்டு 3த்தையும் மிக்சியில் சேர்த்து அதோட சோம்பு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே உங்களோட கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட கசகசை கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ அதே மிக்சியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளியை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு 2 வெங்காயத்தை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி மெத்தடில் சமைக்கிறப்ப டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினதையும் அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதே எண்ணெயில் தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு அதோட அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி போட்டு நல்லா வெந்து வதங்கி வர்றதுக்காக மூடி போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா குடமிளகாய், கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை அதோடு சேர்த்து வதக்கி அதையும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வதக்கி எடுத்துக்கிறோம். இப்போ தக்காளியும் அதோட குடமிளகாயையும் சேர்த்து மூடி கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடணும். மூடி போட்டு வச்சுட்டு கொஞ்சம் அந்த குடமிளகா வதங்கின மாதிரி தெரிஞ்சதையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட், தேங்காய், சோம்பு, ஜீரகம், பூண்டு, இஞ்சி, கசகசா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு மஞ்சத்தூள் தேவையான அளவு, மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துட்டேன், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதோட நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதை இதோடு சேர்த்துக்கணும்.
இப்போ இதோட சேர்த்துட்டு எல்லாத்தோட மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேவையான உப்பை சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும். நம்ம எந்த கன்சிஸ்டன்சிக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணியாகவும் எடுத்துக்கலாம். குழம்பு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் சப்பாத்தி பரோட்டா இதுக்கெல்லாம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.